ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விதி 19 பற்றி பார்க்க போகிறோம். விதி 19 எங்கே இருக்குன்னா அடிப்படை உரிமையில் இருக்குது. அடிப்படை உரிமை எந்த பகுதியில் இருக்குன்னா பகுதி 3ல் இருக்குது. பகுதி 3ல் வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 6 விதமான அடிப்படை உரிமைகள் தராங்க. அதில் வந்து முதலாவது வந்து சமத்துவ உரிமை, இரண்டாவது வந்து சுதந்திர உரிமை, மூணாவது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, நாலாவது வந்து மத சுதந்திர உரிமை, ஐந்தாவது ஒன்று கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, ஆறாவது வந்து அரசியலமைப்பு பரிகார உரிமைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்பட்டால் வந்து இதை நம்ம வந்து நீதிமன்றத்தில் மூலமாக வந்து நம்ம வந்து பரிகாரம் செஞ்சுக்கலாம். அதுதான் வந்து விதி 32 சொல்லுது. நம்ம 19 பற்றி பார்க்க போகிறோம். 19 வந்து சுதந்திர உரிமை வந்து 19லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. அதில் 19வது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து நிறைய சப் ஆர்டிக்கல் இருக்குது. அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஷார்ட்கட்டோட. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இந்த அரசியலமைப்பு தொடங்கும் போது மொத்தம் 7 அடிப்படை உரிமை தான் 7 உரிமைகள் கொடுத்தாங்க. இப்போ வந்து 6 உரிமை தான் இருக்குது. அதில் வந்து ஒரு கான்செப்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா வந்து ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கூட்டம் இருக்குது. அங்கே முதல்ல வந்து பேசுகிறாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அமைதியாக வந்து ஒரு இடத்துல வந்து கூடுறாங்கன்னு வச்சுங்க. கூடின உடனே நம்ம ஒரு சங்கம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் வைக்கிறாங்க. சங்கம் வச்சோடனே நம்ம எங்கன்னா வெளியே போகலாம் இந்தியாவிலன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்போது வெளியே போகும்போது வந்து என்ன ஆகுதுன்னா அங்கேயே தங்கலாம். அங்கேயே தங்குறாங்க. அங்கேயே தங்கிட்டோடனே அங்கேயே வந்து சொத்து வாங்குறாங்க. அப்புறம் சொத்து வாங்கிட்டோடனே அங்கேயே வந்து தொழில் செய்கிறாங்க. இதுதான் ஷார்ட்கட் வச்சுங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 1 என்ன சொல்லுதுன்னா ஸ்பீச் அந்த பேசு மற்றும் கருத்து உரிமை இருக்குது. ரெண்டாவது வந்து பி, அதான் ஆயுதமின்றி அமைதியாக கூடணும்னு சொல்கிறேன். பி ஃபார் பிளேடுன்னு ஞாபகம் வச்சுங்க. சி ஃபார் கட்சின்னு ஞாபகம் வச்சுங்க. சங்கங்கள் மற்றும் ஒன்றியங்களை அமைக்கும் உரிமை. ஆர்டிகல் 19C தான் வச்சு தான் நம்ம அரசியல் கட்சியை தொடங்குறாங்க. அப்படியே டி பார்த்தோன்னா இந்தியா முழுவதும் சுதந்திரமாக செல்லும் உரிமை. ஈனா வந்து இந்தியாவில் எந்த பகுதியிலும் வாழ்வும் குடியேறும் உரிமை இருக்குது. எஃப் வந்து தான் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இது வந்து நீக்கிட்டாங்க. 44வது சட்ட திருத்தம் 1978 நீக்கப்பட்டது. ஜி பார்த்தீங்கன்னா எந்த தொழிலையும் வர்த்தகம் செய்யும் உரிமை. இப்போ நம்ம சொல்லுவோம்ல சேட்ஜி அந்த மாதிரி வர்த்தகம் செய்கிறவங்கள வந்து ஜின்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்க, தேங்க்ஸ். விதி 19 நமது ஜனநாயக உரிமைகளுக்கு அடித்தளமாக இருக்கிறது. ஒரு கொஷினாக கேட்பாங்க, எந்த உரிமைன்னு கேட்டால் ஜனநாயக உரிமை.